இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி ஒன்றுக்கு ரோவினுடைய அதிகாரிகளோடு இணைந்து வேலை செய்ய வேண்டிய தேவை என்ன என்கின்ற சந்தேகம் இங்கு வலுக்கின்றது. அந்த சந்தேகம்தான் இங்கு மிக மிக பிரதானமான ஒரு சந்தேகமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்களுடைய மிக நெருக்கத்துக்குரிய மிக முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய அருட்தந்தை காமினி அவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் சுரேஷ் ஆலவுக்கும் தொடர்பு என்று கூறியவுடன் உடனடியாகவே பிள்ளையான் உசாரடைந்ததாக அசாத் மௌலானா கூறுகிறார். உசாரடைந்தது மட்டுமல்லாது அதன் பின்னர் தான் அதிக அளவில் தன் மீது சந்தேகம் எழுந்ததாகவும் அசாத் மௌலானா கூறுகிறார். அது மட்டுமல்லாது கலீலின் கைது என்பது பிள்ளையானுக்கு ஆபத்தாக மாறிவிட்டிருக்கின்றது. ஒரு கட்டத்திலே இதனை சுதாகரித்துக் கொண்ட பிள்ளையான் கலீலை மிக விரைவாக இலங்கையிலிருந்து வெளியேற்ற வேண்டும், வெளியேற்றினால் இந்த விவகாரத்திலிருந்து ஓரளவு தான் தப்பித்துக் கொள்ளலாம் என்கின்ற அளவுக்கு கூட யோசித்திருப்பதாக அசாத் மௌலானா அவர்கள் கூறுகின்றனர். அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு மிக பிரதானமான விடயம் கூறப்படுகிறது. அந்த விடயம் வேறு ஒன்றுமல்ல, சுரேஷ் ஆலவுக்கு தொடர்பான, சுரேஷ் ஆலவுக்கு நெருக்கமான பல முக்கியஸ்தர்கள் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி நாடுகளில் இருக்கின்றார்கள். அதே போன்று அரபு நாடுகளிலும் அவர்கள் இருப்பதாக அசாத் மௌலானா கூறுகிறார். அப்படி பார்க்கின்ற போது இப்போது அசாத் மௌலானா இலங்கைக்கு வருவாரா இல்லையா என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருக்கின்றது. அசாத் மௌலானா அரசிடம் இப்போது வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல், தன்னுடைய குடும்பத்தை எடுத்து தர வேண்டும் என்கின்ற அல்லது அழைத்து தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அசாத் மௌலானாவுடன் குடும்பம் இணைந்து விட்டது. அசாத் மௌலானா இலங்கை செல்வதற்கான உத்தரவாதத்தை அரசு தரப்பு கூற வேண்டும். அமைச்சர் பிமல் ரட்நாயக்க, அமைச்சர் ஆனந்த விஜயபால போன்றவர்கள் எல்லாம் இலங்கைக்கு அசாத் மௌலானா அழைத்து வரப்படுவார் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அசாத் மௌலானா இலங்கைக்கு அழைத்து வரப்படுவது என்பது அசாத்தியமான ஒரு விடயமாக கூறப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அவருக்கு இன்னும் அவர் ஒரு வகையில் அவர் இப்போது ஐரோப்பிய நாடொன்றில் அரசியல் தஞ்சம் கோரி இருக்கின்றார். பலர் கூறுகிறார்கள் சுவிட்சர்லாந்தில் என்று, பலர் கூறுகிறார்கள் பிரான்சில் என்று, இன்னும் பலர் கூறுகிறார்கள் சுவிட்சர்லாந்து பிரான்சில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியிலே அவர் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் எங்கு இருக்கிறார் என்பதை கூட இன்னும் பலரால் முழுமையாக ஊகித்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அரசியல் கைதியாக சுவிட்சர்லாந்தில் தஞ்சமடைந்தவர் அல்லது ஐரோப்பிய நாடொன்றில் தஞ்சமடைந்தவர் ஒருபோதும் இலங்கைக்கு திரும்பி செல்லக்கூடிய சாத்தியம் இல்லை, அவர் செல்ல மாட்டார் என்பதுதான் கூறப்படுகிறது.